வணக்கம் தமிழ்வேல். வணக்கம் அண்ணா. என்னென்னமோ நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம், நாட்டில் தினமும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ஆமாம், போராட்டமும் புரட்சியுமா நாடு மாறிடும்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு போகுது. இலங்கையில், நேபாளத்தில், பங்களாதேஷில் வந்த மாதிரி இங்கேயும் போராட்டம் அங்கே இந்தியாவில் வருமா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு புரட்சி வந்துடும் போல இருக்கு. தொடங்கிடுச்சு. அதுக்கு நம்ம வரவேற்கிறோம். முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நடந்து கொஞ்ச நாள்லேயே 50 நாள் தான் ஆச்சு. என்ன எங்களை வேலை செய்ய விடுங்க, ஏன் எங்களை தொல்லை பண்ணுறீங்க, எங்களை ஏன் கேள்வி கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்ட அந்த தாவேக அரசு தொடர்ச்சியாக அவங்கள பற்றி பேசுகிறவங்க எல்லாரையும் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டே இருந்துச்சு. முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணாங்க, அடுத்தது மார்க்கண்டேயன். ஆமாம், அவங்கள நீதிபதியை விடுவிச்சிட்டாரு. இவரை இப்போ சிறையில் இருக்கார். நில மோசடி அந்த வழக்கில் அமைச்சர் ரமேஷை விமர்சனம் பண்ணி ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஆமாம், அவர் இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு நீதிமன்றம். அதோடு சேர்ந்து அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ அரசாங்கத்தையோ எதிர்த்து பேசுறது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு செயல் இல்லை. அதை அந்த பிரிவில் அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறத ஆணித்தனமாக நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. தாவேக அரசுக்கு தலையில் ஒரு குட்டு வச்சு வினோத் சூர்யாங்கிற அந்த இளைஞர் ஜாமீனும் அவருக்கு கொடுத்துருக்கு நீதிமன்றம். ஆமாம், தொடர்ச்சியாக வெறும் கைதிகள் மூலமாகவே இது எல்லாத்தையும் இவர்களுக்கு எதிராக வர விமர்சனங்களை தடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற தாவேக அரசுக்கு இது ஒரு சிறந்த பாடமாக தான் இருக்கும். ஏன்னா எதையும் கைதோ அடக்குமுறையை கொண்டோ எல்லாத்தையும் அடைக்கிற முடியாது. செயல்பாடுகளை கொண்டு தான் அதை அடக்க முடியும். எதையாவது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சரியானது தான் எப்படி நம்ம மாற்றிக்கலான்னு நினைக்கணும் ஒழிய உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை அடக்கி ஒடுக்கி மக்களோட குரலை நசுக்கி அப்படி கொண்டு போகிறது அது ஒரு ஜனநாயகமும் இல்லை. அது ஒரு ஆட்சி முறைக்கு சரியானதும் இல்லை. போன ஆட்சியில் போன திமுக ஆட்சியில் இவங்க இதை தான் சொன்னாங்க, இது மாதிரி கைது பண்ணுறதுலாம் தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே தான் திரும்ப பண்ணுறாங்க. அதான் ஒன்றும் இல்லை, ஆட்சியோட நீட்சி, திராவிட ஆட்சியோட நீட்சி தான் இந்த தாவேக அதுதான் அது நிரூபிக்குது. இதை தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே போய் அந்த மக்களோட போராடினார். இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துட்டாங்க. வந்தவுடனே வழக்கம் போல் இந்த ரீல்ஸ் அமைச்சர்கள் வெளியே பரந்தூரை நாங்கள் இது பண்ண மாட்டோம், விமான நிலையம் அமைக்க மாட்டோம், அங்கே இருக்கிற விளைநிலங்களை அழிக்க மாட்டோம், அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க. தொழிற்சாலை அதுக்கு பதிலாக தொழிற்சாலை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம். விளைநிலமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது தொழிற்சாலை அமைச்சாலும் விளைநிலம் மோசமாக தானே ஆகுது. அதனால தொழிற்சாலையும் வர வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். எப்படி பார்த்தாலும் விமான நிலையம் வர விட மாட்டோம்னு சொன்னது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் அது சொன்னது மட்டும்தான் அப்படின்னு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இது நமக்கு தெரிவிச்சிருக்கு. திமுக எம்பி வில்சன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக இப்போ இருக்கிற தாவேக அரசு இடம் மாற்றம் தொடர்பாகவோ இல்லை அந்த திட்டம் வரக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது தெரிவிச்சிருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பின போது விமான போக்குவரத்து துறை ஒன்றிய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அப்படியான ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. இந்த ரீல்ஸ் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த அரசு இனியாவது ரியல் அரசாக மாறுமா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் நமக்கு பதிலாக கிடைக்குது. ஏன்னா எல்லா ரீல்ஸ்லேயும் மக்களுக்கு ஆதரவாக, மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிற இந்த தாவேக அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, தாவேக தொண்டர்களும் சரி, உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுலேயே இவங்க இல்லை. இப்போது அங்கே போராடின மக்கள் இத்தனை நாட்களாக தொடர்ச்சியாக போராடி தான் இதை சாதிச்சிருக்காங்க. இது ஒரு ஆட்சி மாற்றமோ இதுவோ இல்லை. அந்த மக்கள் ஆட்சி மாறலனாலும் போராடி இருப்பாங்க. அங்கே அந்த ஊர் தலைவராக இருந்தவங்கலேருந்து எல்லாம், அது என்னோடய சொந்த ஊர் வேறு, அங்கே இருக்கிற எல்லாரும் தொடர்ச்சியாக போராடினாங்க. அதோட விளைவாக தான் விஜய் அங்கே போய் பார்த்தாரு. இப்போ இது எல்லாத்தையும் மாற்றுவோங்கிற ஒரு உறுதியை கூட முதலமைச்சர் தன்னோட வாயிலேருந்து சொல்லலாம். இங்கே சொல்கிறது ஒன்றா இருக்குது, டெல்லியில் பேசுறது வேற ஒன்றா இருக்குது. இங்கே நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான கோரிக்கையை முன்வைக்கலைன்னா அப்போ தாமதம் பண்ணி அதை அப்படியே விட்டுடலாம். விமான நிலையத்தை மறைமுகமாக விமான நிலையம் அமைகிறதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இதை தான் நீட்டு இங்கே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே யாராவது மாணவர்கள் போராடினா அவங்கள கைது பண்ணி உள்ள தள்ளுறாங்க. இது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு நாள், ஒரு குழந்தை பிறந்த நாளை தான் பிறந்த நாளாக கொண்டாடணும், பேர் வச்ச நாளாக தான் கொண்டாடணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஒவ்வொரு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொடியேற்றி
நம்ம பெருசா அதை வந்து கொண்டாடி தொடர்ச்சி கொண்டாடிட்டு வரோம். ஆனா திமுக அரசு வந்து ஜூலை 18 அண்ணா பேர் வச்சனாலதான் நாங்க தமிழ்நாடு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வலிந்து அதை திணிச்சாங்க. ஜூலை 18 தான். இந்த இடத்துல வந்து எது சரியோ அந்த பக்கம் தான் நிக்கணும். ஆனா தாவேக அரசு என்ன பண்ணுதுன்னா வழக்கம் போல நாம என்ன பொதுவா போயிடுவோம், நமக்கு என்ன தெரியும், நான் என்னத்தை படிச்சேன், குங்குமத்தையும் குமுதத்தையும் தவிர வேற என்ன படிச்சேங்கிற மாதிரி வேற எதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க பொதுவாகவே போயிடுறோங்க. இப்போ ஜூலை 18 கொண்டாடுறோம், நவம்பர் 1 கொண்டாடுறோம்னு சொல்லிடுச்சு. சரி, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜூலை 18 கொண்டாடுங்க, பேர் வச்ச நாள்னு கொண்டாடுங்க. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுங்க, அவ்வளவுதான். இதையாவது செய்யுங்க குறைஞ்சபட்சம். நீங்க உருட்டுறீங்க, நல்லா உருட்டு, உங்க உருட்டுல இந்த உருட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறோம். அதே சமயத்துல மின் கட்டணம் பெரிய பிரச்சனையா தமிழ்நாடு முழுக்க பல பேர் இதுல பாதிக்கப்பட்டுறாங்க. பல நூறு குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு வழக்கமா வர்ற அந்த மின் கட்டணத்தோட 3-4 மடங்கு அதிகமா இருக்கு. வழக்கமா வர்றதோட கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்ல. 1000 ரூபாய் வந்திருந்த இடத்துல 4000, 8000, 10000 இந்த மாதிரி மின்கட்டணம் அதிகமா இருக்கு. அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாக்குற மக்கள்லாம். அங்கங்க பேசுபொருளாகி பத்திரிகையில இந்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இதை தான் மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாசம் அதிகமா வந்தவங்க அடுத்த முறை வரும்போது 2 மாசம் கழிச்சு எடுப்பாங்கல்ல, அந்த ரீடிங் எடுக்கும்போது நீங்க சொல்லுங்க, அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். இன்னொரு பக்கம் ஏன் இவ்வளோ குளறுபடி காரணம்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அந்த நாள் கடத்தி வந்து இப்போ பல இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, நாள் கடத்தி இந்த மாதம் 10ஆம் தேதி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் விட்டுட்டு வந்து எடுக்கிறது. அப்போ அந்த ஸ்லாபே மாறிடும் அவங்களுக்கு. அப்போ அதில் இன்னொரு என்னன்னா, அவங்க 200 யூனிட் இலவசம்னு இந்த அரசு வந்தோடனே அறிவிச்சிட்டாங்க. ஆனா அது கொடுக்க முடியுமா, அந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதுல வந்துட்டு அந்த 500 யூனிட் வரைக்கும் தான் அந்த 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 500 யூனிட் தாண்டினதுக்கு அப்புறம் தாண்டிடுச்சுன்னா அது இலவசம் கிடையாது. அதனால வேணும்னே என்ன செஞ்சிருக்காங்க, தாமதமா வந்து எடுக்கிறாங்க. அப்ப 500 யூனிட் தாண்டினதுனால 200 யூனிட் கிடைக்காது ஒண்ணு போயிடுது. இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த ஸ்லாக் நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவீடும் மாறிடுது. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாவது ஏமாத்துக்காரங்கன்னு நமக்கு தெரிஞ்சது. இவங்க ஒரு நூதனமான முறையில இதுக்கு முன்னாடி பேர் வாங்கினவர் ஐயா கலைஞர், அவர் வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறவருன்னு பேர் வாங்கினவர். இவங்க பல பேர் வாங்குவாங்க போல் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சப்டைட்டில் வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கு ஒரு அடைமொழி வைப்பாங்கல்ல, மாட்டு சங்கர், பாம்பு ரவி, இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஊழல்ல இப்போ ஒரு புது பேரே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தோடனே அந்த 200 யூனிட் இலவசம் சொன்னதே முதல்ல அதுவே தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 200 யூனிட் இலவசம் தான் சொல்லியிருந்தாங்க. அதுவே 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திட்டாங்க. இப்போ அதையும் வந்துட்டு இது மாதிரி லேட்டா எடுத்து அந்த மின்சாரமும் கிடைக்காத மாதிரி செய்யறாங்க. மாசம் அளவீடு எடுக்கிற அந்த ஒரு இதையும் இவங்க செய்யறது இல்லை. இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து ஏற்கனவே அமைச்சரே சொல்லிட்டாரு, எந்த மாநிலத்திலும் இந்த அவலம் நடக்காது. ஒரு அமைச்சர் போய் நாளைக்கு நம்ம தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எல்லாம் போய் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, இந்த கேவலம் எந்த மாநிலத்துக்கும் வந்திருக்காது, எந்த நாட்டுக்கும் வந்திருக்காது. நீங்கள் இப்போ எந்த வேலையை பார்க்கணுமோ அதுக்கு தான் அமைச்சர் உத்தரவிட்டு நம்ம பார்த்து. காவிரியில் தண்ணி வரலன்னு விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே எட்டி பார்க்கல. கர்நாடகா திட்டவட்டமாக மறுத்துருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அதையும் இவங்க முன்னெடுக்கல. ஆனால் இங்கே எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எதில் மும்முரமாக இருக்காங்கன்னா, படம் ரிலீஸில் வந்து மும்முரமாக இருக்காங்க. அணை கட்டக்கூடாதுன்னு பொது விதி இருக்குது. மேகதாதுல அணை கட்ட போகிறோன்னு அவங்க சொல்லும்போது, ஆமாம் கட்டக்கூடாது, நாங்கள் எதிர்ப்போன்னு மட்டும் சொல்லாமல் அதுக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைப்புன்னு சொன்னாங்க தானே இவங்க. அதாவது எதை பற்றியும் இவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி அதை கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இங்கே மாணவர்கள் போராடுறாங்க நீட்டுக்கு எதிராக, அங்கே விவசாயிகள் போராடுறாங்க காவேரியில் தண்ணி வரலன்னு. இங்கே எங்கேயும் எட்டி பார்க்காத அமைச்சர்கள் இன்னைக்கு எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு காவிரி தண்ணியை ரிலீஸ் பண்ணதோன்னா இவங்க ஜனநாயக ரிலீஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. அதான் நாடு பார்த்தது உண்டா, இந்த நாடு பார்த்தது உண்டா, கண் கலங்கி அமைச்சர்கள்லாம் கண் கலங்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா அமைச்சரும் கண் கலங்கி தேட்டரில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன தேட்டரில் அழுகுறாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் படம். ஏன்னா தண்ணி வரல, மூட்டைக்கு 200 ரூபா 300 ரூபா அரிசி விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறப்போகுது, விவசாயம் வந்து இப்போ சூப்பர் எல்டினோ வர இருக்கு. இங்கே அதிக மழை வருமா இல்லை அதிக வெயில் வருமானு தெரியாமல் பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு படத்துக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, இவங்களை வச்சு ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறோன்னா நீங்கள் பார்த்துக்குங்க இந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க தொடர்ச்சியாக இவங்க போடுற ரீல்ஸும் சரி இதுவும் சரி மக்கள் பிரச்சனைக்கானதாக ஒருபோதுமே இருக்க மாட்டேங்குது. ஒருத்தர் படம் பார்க்குறாருங்க, சுற்றி நின்று கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் யாருன்னா அமைச்சர். அவர் போய் விவசாயிகளை சந்திச்சு உங்கள் குறை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது 4 பேர் வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல.
படம் பார்க்குறாரு பால்கனியில் உட்காந்து சுற்றி நின்று வீடியோ எடுத்து. இல்ல அவர் கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் அழுவவே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க தலைவர் அப்படி நடிகர் தானே, அதனால எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒரு தத்துவம் மிக்க ஒரு தலைவன் ஆகும்போது தன்னோட கூட வந்த அமைச்சர்களுக்கும் தன்னோட சக தோழர்களுக்கும் வந்து அந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, மக்களோட பிரச்சனைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நடிகர் முதல்வர் ஆகிட்டாரு, கூட இருந்த எல்லாருக்கும் நடிக்க சொல்லி தந்திருக்காரு. அது ஒன்றும் அது எனக்கு தப்பாக படல. இப்போது தொடர்ச்சியாக போராடுறாங்க மாணவர்கள். இங்கே டெல்லியில் போராடுற மாணவர்கள் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. நீட்டுக்கு எதிராக முதல்ல போராடினது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் அந்த எதிர்ப்பே முதல்ல வந்துச்சு, நீட்டுன்னு ஒன்று வரும்போது. இதில் பெரிய வேடிக்கை, நான் சீமான் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி, கொலை செஞ்சவனே வந்து பணத்தை கட்டி பிடிச்சி அழுவான், அது ஒப்பாரியாக அழுவான். அது வந்து ஒப்பாரி இல்லை, ஒப்பு கழுறது. ஏன்னா அவன் தான் அந்த கொலையே செஞ்சான். அது மாதிரி தான் அது வந்து யாருக்கு வந்து பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, ஐயா ராகுல் காந்திக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி தான் நீட்டுங்கிற ஒன்றையே வந்து அறிமுகப்படுத்துது மாணவர்களுக்கு. இங்கே வந்து +2 முடித்தோடனே அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் இந்த இது வந்து மருத்துவ படிப்புக்கான இது வந்து கிடைச்சிது, அந்த இடம்லாம் ஒதுக்கப்பட்டது. இதை வந்து மாற்றணுங்கிறதுக்காக தான் நீட்டுன்னு ஒன்று காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வருது. அப்போது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு போய் மாணவர்கள் அது வந்து தப்பு போராட்டத்தில் மையமாக வந்து அவர் நின்று போராடுற மாதிரி காட்டி கைதும் பண்ணிட்டாங்க. அது ராகுல் காந்தி தான் நடத்தினாருங்கிற மாதிரி ஒரு பேரும் வாங்கிட்டாரு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் உலகக்கோப்பை வாங்கினப்போ ட்ரம்ப் வந்து நடுவில் வந்து நிற்க வந்தாராம், அவர் பிடிச்சி இழுத்து ஓரமாக வச்சுட்டாங்களாம். எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பாராட்டு விழா இருந்தாலும் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி இங்க வந்து ராகுல் காந்தி வந்து இந்த போராட்டத்துல மையமா வந்து நின்று இருக்காரு. அவரு தான் அந்த நீட்டையும் கொண்டு வந்ததுக்கு காரணம் அந்த கட்சி தான் அப்படிங்கிறது மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. தொடர்ச்சியா மக்களை முட்டாளான்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. மக்கள் வந்து தொடர்ச்சியா முட்டாள்கள், ஏமாளிகள், எப்படி என்ன பண்ணிட்டு போய் நின்னாலும் அவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாங்கிற போது இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்படி தான் பண்ணுவாங்க. இதுலேயே பாருங்க, அவரை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. பேண்ட்டு கிழிஞ்சு போன பேண்ட்டு பின்னாடி இருந்து ஒரு ஷார்ட்டு, அப்புறம் முன்னாடி நடந்து வராரு, ஒரு காலில் ஷூ இல்லை, அப்படியே தாங்கி வராரு. நான் ஏதோ காலில் இல்லை, அந்த வடிவேல் படத்தில் என்ன தலை காலில் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும்னு பார்த்தா ஒரு காலில் ஷூ போட்டிருக்காரு, ஒரு காலில் போடல, அதனால தாங்கி வரா மாதிரி இருக்குது. அந்த ஷூ கருமத்தையும் கழட்டி போட்டு நல்லா தான் நடந்து வரலாம்ல. அப்போ எல்லாமே நடிப்பு, வேஷம், நாடகம் இப்படியே போயிட்டு இருந்தா எந்த போராட்டத்தை தான் நீங்க மதிப்பீங்க? வச்சுதான் ஒரே அடையாளமே தெரிஞ்சிச்சு ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு. எந்த போராட்டத்துக்கு தான் நீங்க மதிப்பு கொடுப்பீங்க? இது வந்து தன்னெழுச்சியா மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுல நம்ம அக்கா ஜோதிமணி வேற அவங்க கேரக்டராகவே மாறிட்டாங்கன்ட்டு தலைவிரி கோலமா அவங்க வேற டெல்லி போராட்டத்துல அவங்க போட்டோவும் வெளியில வந்திருக்கு. அதான் இந்த மாதிரி அங்க ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாடு அரசு நீங்க தமிழ்நாட்டில் தான் நீட் போராட்டம் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. டெல்லியில நடக்கிற நீட் போராட்டத்தை பத்தி இங்க அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாக்கா, தமிழன் பார்த்திபன் தமிழ் மேல பற்று கொண்டு வச்சாரா? தமிழன் பார்த்திபன்ங்கிறது விஜய் நடிச்ச படம் வந்து தமிழுங்கிறது, அதனால தங்க தலைவர் பேரையும் வச்சுக்கிட்டாரு, அவர் நடிச்ச படத்து பேரையும் வச்சுக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில நடக்கிற போராட்டத்தை பத்தி இங்க பேசாதீங்க, இங்கேயே நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுது. எதுக்காக வந்தோம், என்ன பிரச்சனை, என்ன படம், என்ன சீன்னே தெரியாம, எதுக்கு வந்தோன்னே தெரியாம சமயக்காரனாவே மாறிட்டான்ற மாதிரி இவங்கெல்லாம் இப்போ டெல்லியில இந்த போராட்டம். இங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தாவேக அரசு, விஜய் எல்லாரும் நீட்டை நாங்கள் எதிர்ப்போம், நீட்டை ஒழிக்காம தூங்க மாட்டோம், அவர் பாணியில சத்தமா சொல்லிட்டு திரும்பி போயிடுவார்ல, அந்த மாதிரி சத்தமா சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக போராடுற மாணவர்களை காவல்துறை வந்து அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி தூக்கி போடுதுன்னா, எல்லாருமே ஒரு பெரிய லட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே கொலை பண்ணுறவன், கஞ்சா விற்கிறவனை தேடி பிடிங்கடானா ஒரு காவல்துறையும் போய் அவன் பக்கத்தில் நிற்கிறது இல்லை. கேட்டால் என்னை வெட்டிடுவான். பல காவல்துறை ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னங்க ஆயுதம் கொடுத்துருக்காங்க, ஒரு லட்டி தாங்க கொடுக்குறாங்க, அவன் கத்தி வச்சுருக்கான், துப்பாக்கி வச்சுருக்கான், அவனை எப்படிங்க பிடிக்க முடியும்? இந்த மாதிரிலாம் இப்போ காவல்துறையே வந்து வெளியே ஓப்பனாக சொன்னதெல்லாம் இருக்குது. அப்போது அங்கெல்லாம் இவங்களை ஏவி விடாமல் மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் போராடுறாங்க. நீங்கள் தான் நீட்டை வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு தான் முதல்ல போராட்டம் நடந்துச்சு, இந்த அரசும் வந்து நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லுது. அப்போ மாணவர்கள் தமிழ்நாட்டுல போராட்டம் தொடங்கின போராட்டம் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. தமிழ்நாட்டிலயும் அது நடக்கும் போது இந்த அரசு வந்து அதுக்கு ஆதரவா தானே நிக்கணும். ஆதரவா நிக்கலைனாலும் கண்டுக்காம இருந்திருக்கலாம். அப்போ அதை அடக்கி ஒடுக்குறாங்க. ஒண்ணு, மெரினாவை பூட்டி வச்சிடுறாங்க. ஆமா, பீச்சுக்கு லீவ் விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் கேள்விப்படுறோம். இதே முதலமைச்சர் வந்து அன்னைக்கு போயிட்டு மாறு வேஷத்துல போனாரு, முகமூடி போட்டுட்டு போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சான்னு இன்னைக்கு போட்டோ காட்டுறாங்க.
இந்த அரசு வந்து இன்னைக்கு மெரினா போராட்டம் தீவிரம் ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த அரசு வந்து நீட்டை எதுக்குறது உண்மையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதில் தான் இந்த ரூட் மாஃபியாவை வந்து நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சின்னதாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்துட்டு அதுதான் இந்த உண்மை, அதுதான் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி எல்லாருக்கும் பரப்பி ஏமாற்றி இந்த ஆட்சியை பிடிச்சாங்க பற்றியா, அதை தான் தொடர்ச்சியாக செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்பயும் மக்கள் நம்பி ஏமாறுவாங்க. இப்படிதான் ஈழத்தமிழருக்கு ஆதரவா அவர் நிறைய செஞ்சாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற வன்னியரசு வந்து அன்னைக்கே பேசியிருக்காரு, அவர் வந்துட்டு இதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 500 ரூபா தான் பணம் நிதி உதவியே கொடுத்துருக்காரு அதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அமைச்சர் கேட்ட சீமான் யார் சீமான் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னொரு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து யார் இந்த சீமான் பேசின காணொலியும் இன்னைக்கு வெளியாயிருக்கு. தொடர்ச்சியா இவங்க இந்த அரசுக்கு ஆதரவா போராடுற மாணவர்களையே வந்து அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இங்க அனுப்புற காவல்துறையை பேட்ஜ் எல்லாம் கழட்டிட்டு ஏன் அனுப்புறீங்க? யார் அந்த காவல்துறை? இதையே தான் டெல்லி பாஜக அரசும் செய்யுது. அங்கேயும் பல காணொலிகள் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். அங்கே வந்தவங்க போனவங்கலாம் அடிக்கிறாங்க. எல்லா லட்டிலையும் முனையில் வந்து ஒரு ஆணியை வச்சுருக்கான், ஆணியை வச்சு அடிக்கிறான். ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஒரு மரத்தோட கட்டையை வந்து உடச்சி வச்சிருக்காரு. ஒருத்தர் போய் எதுக்கு இந்த கட்டையை வச்சுருக்கீங்க, இது எதுக்கு பயன்படுறதுன்னு கேட்குறாரு. அதை வந்து நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம்னு சொல்லி அவன் பதில் சொல்கிறான். அப்போது ஆடு மாடுகளை விட கேவலமாக நம்மளை இவங்க பார்க்குறாங்க. அடித்து என்னென்ன பண்ணு, அடி கொல்லு ஏதாவது பண்ணு, ஆனால் இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு பாஜக அங்கே உத்தரவு போட்டிருக்கு. அதே உத்தரவை இங்கே வந்து ஜோசப் விஜயும் போட்டிருக்காரா? அதனால தான் காவல்துறை இப்படி செயல்படுதா? எதுக்கு நம்மளை இப்படி அடைக்க ஒடுக்குறாங்க, மாணவர்களை தூக்கி போராட விடாமல் தடுக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இங்கே வருது. இங்கே பாசிசமானலாம் பேசின இந்த ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எந்த பாயாசத்தை எந்த பாசிசத்தை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க, எதுக்காக அதே வேலையை செய்கிறீங்கிற கேள்விக்கு இந்த அரசாங்கம் கட்டாயம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். தொடர்ச்சியாக வெறும் ரீல்ஸு இந்த உருட்டுகளை வச்சு நம்ம வந்து வென்றுடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக நிலைக்காது. வேணுன்னா நீங்கள் எங்கள் காலம் கூட முடிஞ்சிடலான்னு வச்சிங்களேன், அது வரைக்கும் கூட நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தமிழ்நாடு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளாமல் இந்த தாவேக அரசு ஓயாது. உச்சநீதிமன்றமே நீட் தேர்வுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருச்சு, தீர்ப்பு சொல்லிடுச்சு. இனிமேல் எந்த காலத்திலும் நீட்டை வந்து நிறுத்தவே முடியாது, தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியா பூராவே அந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் உருவாகிருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து அதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முந்தைய திமுக அதிமுக அரசு தான் அந்த மாதிரி எந்த போராட்டம் வந்தாலும் தடுத்தாங்கன்னா அதையே நீங்களும் செய்கிறீங்கன்னா அப்புறம் என்ன மாற்றா நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பணும். இதுலேருந்து வந்து நமக்கு தெரியுது இது எந்த விதத்துலையும் மாற்று கிடையாது, பெரிய ஏமாற்று தான். பார்ப்போம், நாளைக்கும் நாளை மறுநாள் அடுத்தடுத்து நாட்கள் போக போகுது. இந்த போராட்டம் நாம் தமிழர் கட்சி கூட ஆமாம் அதான் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ச்சியாக போக போகுது. வர 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசறையும் இளைஞர் பாசறையும் சேர்ந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் இங்கே தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக நம்மளோட போராட்டங்களை தடுக்கிறதுக்கு எதிராகவும் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு வாசலில் நம்ம போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அதில் எல்லா இளைஞர்களும் இது வந்து ஒரு கட்சி போராட்டமாக ஒரு அமைப்போட போராட்டம், அதில் இருக்கிற மாணவர் பாசறை இளைஞர் பாசறை நடத்துகிற போராட்டம்னு நீங்கள் நினைக்காம ஒரு மாற்றத்துக்காக அநீதிக்கு எதிராக எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து மக்களை நம்பி நின்ன நாம் தமிழர் கட்சியை தோக்கடிச்சிங்க, அதை வந்து புறந்தள்ளிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனால் சோர்வடையாமல் மறுபடியும் மக்கள் போராட்டத்துக்காக களத்தில் நிற்கிறோம். அப்போது இனியாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து வலிமை சேர்த்திங்கன்னா தான் இங்கே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற போராட்ட குணமும் வெளியே தெரியும். எல்லாத்தையும் காவல்துறையை வச்சு அடித்து நொறுக்கி நாசமாக்கி போராடவே தோணாத ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ள இந்த அரசுகள் முயற்சி செய்து அது இல்லைன்னு முறியடிக்க எல்லா பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட கூடணும்னு கேட்டுக்கிறோம். அதான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லைன்னு அமைச்சர் யார் இந்த சீமான்னு அமைச்சர் கேட்டதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த கூட்டம் நடைபெறும் நம்புகிறோம். அதுக்கு மக்களோட ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கும் நம்புகிறோம். அந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும். தொடர்ச்சியாக நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.